Hi friends, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்ம ஆடி வெள்ளி ஸ்பெஷலுக்காக ரெண்டு வகையான சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம திணையை வச்சு ஒரு சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். திணை அரிசி ஒரு 150 கிராம் நான் தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம 150 கிராம் திணைக்காக ஒரு 75 கிராம் அளவுக்கு பாசிப்பயிறு அதாவது சிறுபருப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதை குக்கரை மூடி நம்ம ஒரு 5-6 விசில் வச்சிடலாம். இப்போ ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். திணையும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இது கொஞ்சம் குழைவாக இருந்தாலும் நல்லா இருக்கும். இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுட்டு இது கூட நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 150 கிராம் அளவுக்கு வெல்லத்தை பொடி பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லம் தூசு இருக்கிற மாதிரி இருந்தால் அதை கரைச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது சுத்தமான வெல்லம், நான் அதை அப்படியே சேர்த்துடுறேன். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். அடுத்தது ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா இதை கலந்துடலாம். இப்போ நம்ம இன்னொரு பக்கம் முந்திரியும் திராட்சையும் நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம். அதை இது கூட சேர்த்துடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான திணை அரிசி சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம கல்கண்டு பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கல்கண்டு பொங்கல் செய்கிறதுக்காக நான் ஏற்கனவே பச்சரிசி 1/2 டம்ளரும் சிறுபருப்பு 1/4 டம்ளரும் சேர்த்து நல்லா கலந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம். மறுபடியும் நம்ம குக்கரை மூடி ஒரு விசில் வச்சுட்டு எடுத்துடலாம். இப்போ ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இது நல்லா குழைவாக வெந்திருக்கும். இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா குழைவாக இருக்கணும். அடுத்ததாக நம்ம டைமண்ட் கல்கண்டை இதோட சேர்த்துக்கலாம். டைமண்ட் கல்கண்டு சேர்க்கும் போது சீக்கிரமாக கரைஞ்சிடும். இது கம்மியான குவான்டிட்டின்றதுனால இப்போ நீங்கள் இதுவே அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா பெரிய கல்கண்டுங்களை சேர்த்துக்கலாம். டைமண்ட் கல்கண்டு ஒரு 100 கிராம் இதோட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இது கூட ஒரு 2 ஸ்பூன் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கிட்டிங்கனாலும் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கல்கண்டு எல்லாமே நல்லா கரைஞ்சிருக்கு. உங்களுக்கு இது கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக நம்ம நெய்யில் முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய கல்கண்டு பொங்கலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம ஆடி வெள்ளி ஸ்பெஷலுக்காக 2 வகையான ஸ்வீட் பொங்கல் பார்த்தோம். இது ரெண்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.